சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 20 ஜனவரி 2026. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்து வச்சுட்டு தான் நான் உட்காந்துருக்கேன். நான் என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் ஃபாலோ பண்ணுற என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணுற சூப்பர்மேன் டவுன் சைட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு டவுன் சைட் ட்ரேட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 லாட்ஸ் வந்து 25,600 கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, என்னோடய ஆர்டர் ஹிஸ்ட்ரியை நான் காட்டுறேன். ஸோ நான் எத்தனை மணிக்கு ட்ரேட் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 9:29, கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு வந்து நான் இந்த ட்ரேடை நான் வந்து எடுத்திருக்கேன். 22.50 நான் செல் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ஒரு நல்ல ஒரு 4,000க்கு மேலே வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து நான் என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் எடுத்தேன்றதை பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டாவை வச்சு நான் எக்ஸாம்பிள் வச்சு நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் வந்து எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சதா இல்லை போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சான்றதையும் நான் பொறுமையாக அப்டேட் பண்ணுறேன். எந்த வருஷம் போனாலும் அந்த சார்ட்ஸ் அவைலபிளாக தான் இருக்கும். நம்ம ரேண்டமாக இந்த டைம் 2023 எடுத்துப்போம். இதில் போய்ட்டு சூப்பர்மேன் ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 2 இருக்கும், ஒன்று அப் சைடு ஒன்று டவுன் சைடு. இன்றைக்கி நான் எடுத்தது வந்து சூப்பர்மேன் டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்குள்ளே போய்க்கலாம். இதில் வந்து முதல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸை போய்ட்டு பார்ப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரிலாம் ரொம்ப சிம்பிள், கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு வந்து இங்கே S1 தாண்டி க்ளோஸ் வச்சோடனே டவுன் சைடு என்ட்ரி எடுத்துப்பேன். ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த ஏரியாவில் என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி தான் இன்றைக்கி செல் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு கிட்ட ப்ரைஸ் போகாத வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இது கிட்ட இன்றைக்கி ப்ரைஸ் போயிட்டு இன்றைக்கி ஸ்டாப் லாஸே அடிக்கலைன்னா இன்றைக்கி ஃபுல் ப்ரீமியமே நான் கலெக்ட் பண்ணிவிடுவேன். அடிச்சிருச்சுன்னா மேபி நான் லாஸ் புக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி லாஸ் புக் பண்ணுற மாதிரினா இன்னொரு ஆப்போசிட் ட்ரேட் எடுக்கிற மாதிரி கூட இருக்கும். பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரேட் வந்து இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்படியே இது டவுன் டைரெக்ஷன்லேயும் முடிஞ்சிருதா இல்லை ஆப்போசிட்டில் போய்ட்டு ஏதாவது ட்ரபிள் கொடுத்து இன்னொரு ட்ரேட் எடுக்க வைக்கிதான்றதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து 6/1/2023 வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா எனக்கு இங்கே ப்ரீவியஸ் டே லோ தான் கீழே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் கொடுத்தோடனே என்ட்ரி, அங்கேருந்து ஒரு டவுன் சைட் ட்ரேட். அந்த டே ஃபுல்லாக டவுன்லேயே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே லோ S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி எடுப்பேன். அந்த டே ஃபுல்லாக டவுனில் தான் இருந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ S1 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து ஃபுல்லாக டவுன் தான். ஸோ இங்கே எண்ட் ஆஃப் த டே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பட் அங்கேருந்து அப்படியே டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட்டபிள் டேவாக இருந்தால் இப்படி தான் முடியணும். அப்படி இல்லை, இது வந்து ஆப்போசிட் திரும்புதுன்னா நான் இன்னொரு ரிகவரி ட்ரேட் வந்து நான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்ற இந்த கேட்டகரியில் வச்சுருக்கேன். அதில் ஸ்டாப் லாஸ் ரிகவரியில் போயிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு அடுத்து ஒருவேளை ஆப்போசிட் போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறத வந்து அதில் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், S1 ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் கொடுத்தவொடனே நான் டவுன் சைடு என்ட்ரி எடுத்திருப்பேன். பட் அது ஆப்போசிட் திரும்பினோடனே இன்னொரு அப்சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை வந்து ரிகவர் பண்ண முயற்சி பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் சைட் ட்ரேடை நான் இங்கே எடுத்துருக்கணும். இது திரும்ப ஆப்போசிட் பண்ணோடனே திரும்ப ஆப்போசிட் ட்ரேட் எடுத்து கொஞ்சம் லாஸை ரிகவர் பண்ண ட்ரை பண்ணணும். ஒருவேளை ஆப்போசிட் திரும்பிச்சுன்னா இதுதான் பிளான். ஆப்போசிட் ட்ரேட் எடுத்து ரிகவரி பண்ணணும். ஸோ ஆப்போசிட் ட்ரேடு எடுக்காத வேலையாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதுக்கான வேலையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இது என்ன ஆகுதுன்றதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இப்போ பேசிகிட்டு இருந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா 4,000 பக்கம் தான் ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த பொசிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த ட்ரேடை எடுத்து வச்சுட்டு நான் ஏன் இவ்வளோ கூலாக நான் இப்போ எடுத்து வச்சு இந்த சார்ட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னா, எனக்கு வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி மேலே இருக்க கான்ஃபிடென்ட். நான் இதுக்காக நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன், நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு கிட்டத்தட்ட நிறைய டைம் எடுத்துகிட்டு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1300 சார்ட்டுக்கிட்ட நான் எடுத்து வச்சு அதை எப்படியும் ஒரு 5 லட்சம் தடவையாச்சும் ஒரு சார்ட்டையும் நான் பார்த்துருப்பேன். எல்லா சார்ட்டையும் டோட்டலாக கவுண்ட் பண்ணால் 5 லட்சம் தடவைக்கு மேலே. அதனால் நான் பார்த்து தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சு அதையெல்லாம் நான் எடுத்து தான் இந்த மாதிரி நான் நான் ட்ரேடிங் பிளான் நான் ரெடி பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ் மேலே நிறைய கான்ஃபிடென்ட். அதனால தான் அதை எடுத்து வச்சு நான் இவ்வளோ கூலாக நான் ஸ்டாப் லாஸை போட்டுவிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து 2024 S1 ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே அங்கேருந்து டவுன் டைரெக்ஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் தான் S1 ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே. ஸோ இங்கேயும் S1 ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே டவுன் தான். ஸோ இந்த மாதிரி எந்த வருஷம் எடுத்து வச்சு பார்த்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்கிட்ட இதே மாதிரி தான் ப்ளே ஆகிருக்கும் அன்றைக்கி வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு. ஸோ அந்த சார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி நான் கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ட்ரேடை முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 9:30 தான் அந்த பொசிஷனை நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு 12 மணிக்காக நான் வந்து இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 7.40 இருக்கும்போதே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியில் கிளம்புற வேலை இருந்ததுனால நான் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்.
இன்னும் ஃபுல்லாக விட்டுருந்தா இன்னும் ஒரு 5000 சேர்த்தே கிடச்சிருக்கும். ஏன்னா அது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து 10 பைசாவில் வந்து முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் அர்ஜென்ட்டான பர்சனல் ஒர்க் இருந்ததால் நான் அந்த ப்ராஃபிட்டே போதுன்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன். இதுக்கு இந்த ட்ரேடுக்கான சார்ஜஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 143 ரூபா வந்து சார்ஜஸ் ஆகிருக்கு. ஓவரால் இந்த ட்ரேடில் இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 19,240 ரூபா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட்டில் வந்து நடந்த விஷயங்கள் தான் திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுத்தேன்றது இந்த வீடியோவில் நான் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.